ஓகே. ராஜசேகர் இருக்கீங்களா? கார்த்திக் ராஜ் இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? Yes, bro. ராஜசேகர் இருக்கீங்களா? பூர்ணிமா? வானதி இருக்கீங்களா? இருக்கேன் bro. ஓகே. சந்தோஷ் இருக்கீங்க. தினேஷ் இருக்கீங்க. தினேஷ், பாரதிதாசன். சந்தோஷ் இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. சந்தோஷ் இருக்கீங்களா? ஓகே. பாரதிதாசன் இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. நந்தினி? Yes, bro. ஓகே. யஷ் இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. ஓகே. சரவணன் இருக்கீங்களா? இருக்கேன் bro. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது தான். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இல்லை ஒரு டேட்டாவை நான் என்ன பண்ண போறேன் கண்ட்ரோல் பண்ண போறேன். அதுக்கு யூஸ் பண்றது என்னது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். அப்போ என் டேட்டா எப்படி இருந்தாலும் நான் என்ன பண்ண போறேன் சேஞ்ச் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ உதாரணத்துக்கு எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம வந்து இப்போ மேல் ஃபீமேல் கவுண்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேலுக்கு ஃபீமேலுக்கு இப்படி வரும் கரெக்டா? ஆனா ஸ்டாண்டர்டா என்ன பண்ணுவேன் ஸோ எஃப் எம்னு வச்சிருப்பேன் கரெக்டா? ஸோ எம்மா இருந்தா மேல் எஃப்ஆ இருந்தா ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது என்னன்னா என் டேட்டா இப்படி இருக்கும். ஆனா என் அவுட்புட்ல வரும்போது எம்மா இருந்தா இப்படி வரணும் எஃப்ஆ இருந்தா இப்படி வரணும்னு நான் என்ன பண்ண போறேன் கண்ட்ரோல் பண்ண போறேன் ஒரு டேட்டாவை. அதுக்கு யூஸ் பண்றதா என்னது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். அப்போ இருக்கிற ஒரு டேட்டாவை நான் என்ன பண்றேன் இதுதான் இந்த டேட்டா அப்படின்னு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி நான் என்ன பண்ண போறேன் சொல்ல போறேன். அதுக்கு யூஸ் பண்றது என்னது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னா கேஸ் டீகோட் இதில் தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. அப்போ கேஸ் அப்படின்னா என்ன டீகோட்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ கேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட். கேஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? and it will perform equality relational operators arithmetic operators எல்லாமே பண்ணும். ஓகேவா? and even நமக்கு இது என்ன பண்ணும் இன்னும் நிறைய பண்ணும். ஓகேவா? மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கூட இது பண்ணும். ஓகேவா? and it accepts n number of parameters. அப்போ டீகோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டீகோட் வந்து ஒரு ஃபங்க்ஷன். டீகோட் இஸ் எ ஃபங்க்ஷன். சாரி. ஓகே. Decode is a function. It will check only
ஈக்குவாலிட்டி. ஓகேவா? ஈக்குவாலிட்டி மட்டும் செக் பண்ணும். மத்தபடி எதுவுமே செக் பண்ணாது. ஓகேவா? அண்ட் இட் ஆல்சோ இட் வில் அக்செப்ட்ஸ் n number of arguments. ஓகேவா? அப்போ கேஸ் என்ன பண்ணும், டீகோட் என்ன பண்ணுங்கிறத பார்க்கணும். இப்போ கேஸோட சின்டாக்ஸ் அப்படிங்கிறது என்ன, டீகோட சின்டாக்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ டீகோட் ஆஃப் அதனுடைய வேல்யூ. இப்போ காலம் வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்னா ட்ரூவாக இருந்தால் என்ன, ஃபால்ஸாக இருந்தால் என்ன. ஐயோ, இப்போ என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. நான் என்ன டேபிள் இருக்குன்னு பார்க்குறேன். இருங்க. இருக்கா? ஓகே, இங்கே இருக்கு. ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கா? இப்போ இந்த ஜெண்டருக்கான காலம்ல எவ்வளவு வேல்யூஸ் இது ஆக்குபை பண்ணும் அப்படின்னா எத்தனை கேரக்டர் கொடுத்துருக்கேன்? 2 பைட் தான் கொடுத்துருக்கேன். மோர் தென் 3 கேரக்டர்ஸ் இருந்தால் அது என்ன பண்ணாது, அலோவ் பண்ணாது. ஓகேவா? ஸோ இப்போ MA FE அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இது தாண்டி என்ன பண்ணாது, ஸ்டோர் பண்ணாது. ஓகே, அப்போ இந்த டேட்டா எனக்கு என்ன இருக்குன்னா MAன்னு இருந்தால் அது மேல்னு வரணும், FEன்னு இருந்தால் அது ஃபீமேல்னு வரணும்னு சொல்றேன். இப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு டேட்டா இருக்கு. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ண போறேன், அப்டேட் பண்ண போறேன். இது நான் அப்புறமா சொல்றேன். அப்டேட் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரே ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணிருக்கேன். கரெக்டா? ஒரே நிமிஷங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், டேட்டாவை செக் பண்ண போறேன். இப்போ ஒரு டேட்டா நல் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த டேட்டா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன். ஓகே, ஸோ
ஸோ இந்த டேட்டா நான் என்ன பண்ண போறேன், சேஞ்ச் பண்ண போறேன். என்னால மோர் தென் 3 கேரக்டர்ஸ் என்னால அங்க இன்சர்ட் பண்ண முடியாது. ஆனா ரிட்டர்ன் பண்ணும்போது நான் மேல், ஃபீமேல்னு 4 கேரக்டர்ஸ், 6 கேரக்டர்ஸ்ன்னு என்ன பண்ண போறேன், ரிட்டர்ன் பண்ண போறேன். அப்போ அதுக்கு யூஸ் பண்றது என்னது? டிகோட் ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன காலம்? ஜெண்டர்ங்கிற காலம். இப்போ ஜெண்டர்ங்கிற காலம் இருக்கா? டிகோட் ஆஃப். இது ஃபங்ஷன் அப்ளை பண்ண போறேன். டிகோட் ஆஃப் என்ன காலம்? ஜெண்டர் காலம். இஃப் ஜெண்டர் காலம் ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஓகேவா? இஃப் அந்த வேல்யூ என்ன இருக்கு? எம்ஏன்னு இருக்கு. இது ஈக்குவல் டு மட்டும் தான் செக் பண்ணும். வேல்யூ எம்ஏ. இஃப் இது வேல்யூ எம்ஏவா இருந்தா நான் என்ன சொல்ல போறேன்? மேல் அப்படின்னு சொல்ல போறேன். இல்ல அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்க. இல்ல அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருந்தா அது என்ன அர்த்தம்? என்னன்னு எடுத்துட்டு வருது? null, நல்லன்னு எடுத்துட்டு வருதா? ஓகே. இப்போ நல் இல்ல. இப்போ மேல் எம்ஏனா மேல்னு வருது. இப்போ எதுவுமே இல்ல அப்படின்னா நான் ஏதாச்சும் பண்ணணும். இப்போ எம்ஏ இல்ல மீதி ஏதாவது கேரக்டர் இருந்துச்சுன்னா நான் கொடுக்க போற தேர்ட் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ண போகுது. ஓகேவா? இஃப் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து இந்த வேல்யூவா செகண்ட் ஆர்குமெண்டா இருந்துச்சுன்னா இட் வில் ரிட்டர்ன் தேர்ட். இல்லைன்னா இட் வில் ரிட்டர்ன் 4. இல்லைன்னா இது இட் வில் ரிட்டர்ன் 5. அது மாதிரி எனக்கு என்ன ஆக போகுது? அடுத்தடுத்த கேரக்டர்ஸா இது என்ன பண்ண போகுது? ஆட் பண்ணிட்டே போக போகுது. ஓகேவா? இப்போ எதுவாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த டேட்டா வருது. இல்லைன்னா என் கொடுக்குறேன். இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. நல்லுக்கு பதிலா இது என்ன ரீப்ளேஸ் பண்ணுது? MA, என் ரிட்டர்ன் பண்ணுதா? ஓகே. இப்போ மேல் இருக்கு. ஓகே. இப்போ ஃபீமேல் இருக்கா? எஃப்இ ஃபீமேல். அப்போ ஃபீமேல நான் என்ன பண்ண போறேன்? ஆட் பண்ண போறேன். சப்போஸ் இந்த ஃபீமேல் ஆட் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணும்? என் ஃபீமேலுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இல்ல எனக்கு ஃபீமேலுக்கு வேல்யூஸ் வேணும், ஃபீமேல்னு வரணும் அப்படின்னா இப்போ எனக்கு எதெல்லாம் மேல் இருக்கோ அது மட்டும் எனக்கு என்ன ரீப்ளேஸ் ஆகுது? எம்ஏக்கு இருக்கோ மேல்னு வருது. எஃப்இன் இருக்கா? அது ஃபீமேல் வருதா? அப்ப மீதிக்கு கேரக்டர்ஸ் என்ன இருக்கு? ஒரு டேட்டா நல்லு இருக்கு. ஆனா நல்லு வரக்கூடாதுன்னு நினைச்சேன்னா என் இங்க அசைன் பண்ணுவேன். அப்போ லாஸ்ட் கேரக்டருக்கு எனக்கு என்ன வரும்? என் டிஃபால்ட்டா அசைன் ஆகும். ஓகேவா? okay bro. ஓகே. இப்போ டீகோடுக்கு பதிலா கேஸ் எழுத போறேன். இப்போ கேஸும் டீகோடும் ஒரே ஒண்ணே தான் பண்ண போகுது. ஆனா அது எப்படி டிஃபர் ஆக போகுது? அப்போ கேஸோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா கேஸ் வென் கொடுக்கணும் தென். ஓகேவா? கேஸ் வென்ல கண்டிஷன் காலம். ஸோ காலம் நேம் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? வேல்யூவா நான் சொல்லணும். இந்த வேல்யூஸ் என்ன ஓகேவா இருந்தா நான் என்ன பண்ணணும்? தென் ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கணும். கேஸ் எப்பயுமே என்ன பண்ணணும்? எண்ட் கேஸ் கொடுக்கணும். ஓகேவா? அப்பதான் கேஸ் எண்ட் ஆகும். இல்லைன்னா கேஸ் எண்ட் ஆகாது. இதுதான் ரூல். அப்போ ஜெண்டர்ங்கிற காலம் இருக்கா? அப்போ கேஸ் நான் எழுத போறேன். கேஸ் வென். வென்னா என்னது? ஜெண்டர் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்? எம்ஏ அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். தென் எம்ஏனா அது என்னன்னு சொல்ல போறேன்? மேல்னு சொல்ல போறேன். இப்போ நான் ரன் பண்றேன் ரன் ஆகாது. ஏன்னா நான் என்ன பண்ணல? கேஸை எண்ட் பண்ணல. அப்போ இந்த கேஸை நான் என்ன பண்ணணும்? எண்ட் as கொடுக்கணும். இப்படி கொடுக்குறேன். இன்னைக்கு என்ன பண்ணுது? எண்ட் ஆகுதா? இப்போ எதெல்லாம் எம்ஏ இருக்கோ அது எல்லாமே மேல் பிரிண்ட் ஆகுதா? டிகோட் என்ன இருந்துச்சு அதே மாதிரி பண்ணுதா? Yes bro. இப்போ அதுவே இன்னொரு இது இருக்கு. அப்போ மூணாவது கேரக்டர் ரெண்டாவது கேரக்டர் ஒன்று இருக்கா? which is when gender equal to FE அப்படின்னு வைக்கிறேன். அப்போ அது என்ன பண்ணும்? தென் ஃபீமேல்னு என்டர் பண்ணும். வருதா? எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ண போறேன்? எல்ஸ்ல கொடுக்க போறேன். எல்ஸ்ல என் கொடுக்க போறேன். இப்போ டேட்டா வருதா? இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நம்மளால கொடுக்க முடியும். அதே மாதிரி மார்க் இருந்துச்சா? இதுல மார்க் மொபைல் நம்பர் இருக்கா? இப்போ மொபைல் நம்பரை வச்சு எடுக்கலாம். இப்போ மொபைல் நம்பர் இருக்கு. இந்த கேஸ் வச்சு எழுத போறேன். இப்போ இதே மொபைல் நம்பருக்கு டீகோட் வச்சு எழுதலாம். ஓகேவா? மொபைல் நம்பர் 70 இருந்தா ஹை அப்படின்னு சும்மா எழுதுறேன். ஓகேவா? இப்போ ரிட்டர்ன் பண்றது பாருங்க. 70 இருந்தா ஹைன்னு சொல்றேன்னா எனக்கு எது 70 இருக்கோ அது மட்டும் தான் இது எடுக்குதா? மீதி இருக்க 10, 20 ஏதாச்சும் எடுத்துச்சா? இதுல greater than or equal to அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா bro? கொடுக்க முடியாது.
அதான் சொல்றேன் ஈக்குவாலிட்டி மட்டும் தான் செக் பண்ணும். இப்போ நான் 10 குடுக்குறேன். 10ஆ இருந்தா அப்படின்னு சொல்லப் போறேன். லோ அப்படின்னு சொல்லுவேன். 10ஆ இருந்தா மட்டும் தான் அது லோன்னு எடுக்கும். மீதி எந்த கேட்டா தான் அது எடுக்காது. அப்ப எக்ஸாக்ட்டா ஸ்பெசிஃபிக் சேம் சேம் என்ன நம்ம குடுக்குறோமோ, அதுக்கான ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஆமா. எது ஈக்குவாலிட்டி இருக்கோ, அந்த ஈக்குவாலிட்டிய மட்டும் தான் இது செக்கே பண்ணும். மத்தபடி எதையுமே செக் பண்ணாது. பட் இதுவே கேஸ்ல எழுதுனேன்னா, என்னால அதெல்லாம் செக் பண்ண முடியும். இப்போ இதுவே கேஸ் மொபைல் நம்பர். இப்போ மொபைல் நம்பர் கிரேட்டர் தென் குடுக்குறேன் பாருங்க. ஓகேவா? கேஸ் when மொபைல் நம்பர் greater than 65 அப்படின்னு வைக்கிறேன். then high அப்படின்னு சொல்ல போறேன். இதுவே when மொபைல் நம்பர் between எடுக்கிறேன். என்னால அதுவும் பண்ண முடியும். என்ன பண்ண போறேன்? 40ல இருந்து 70 அப்படின்னு சொல்ல போறேன். இல்ல 69. then 65 தான் கொடுத்துருக்கோமா? 65 கொடுக்கும். then வந்து மீடியம் நம்பர் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றேன். when அதுலயே மொபைல் நம்பர் less than நான் என்ன சொல்றேன் 40 அப்படின்னு சொல்றேன். then average else NAன்னு சொல்ல போறேன். எதுவுமே இல்லை அப்படின்னு. then enders என்ன பண்ணணும்? கேஸை க்ளோஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்படி கொடுக்கணும். டேட்டா வருதா? இதுல என்னால என்ன பண்ண முடியும்? ஹை, லோ, மீடியம்னு எடுக்க முடியும். ஆனா என்னால டீகோட்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. என்னால அரித்மெட்டிக் ஆபரேஷன், அண்ட் ஆபரேட்டர் எல்லாமே என்னால என்ன பண்ண முடியும்? இங்கே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப டீகோடுக்கு பதிலா நம்ம கேஸே டைரக்ட்டா செட் ஆஃப் இதுல யூஸ் பண்ணிக்கலாம்ல ப்ரோ. அப்ப டீகோடோட ரீசன் எதுக்காக நம்ம அத மட்டும் தனியா இது பண்றோம்? ஸ்பெசிஃபிக்கா அது ஏதாச்சும் யூஸ் ஆகுமா? ஏன்னா எல்லா சினாரியோவும் கேஸ்ல யூஸ் பண்றோம்ல. 2 மெத்தடுமே இதுல யூஸ் பண்ண முடியும்னு சொல்றதுதான். இப்போ சம் கேஸ் டீகோட்ல கேஸ்ல நீங்க when then கொடுத்துட்டே வருவீங்க. கரெக்டா? ஆனா டீகோட்ல உங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த வேல்யூஸே எனக்கு இந்த மாதிரி இப்படி வரும். கரெக்டா? ஆனா இந்த டீகோட்ல எனக்கு வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல எழுதுறது எனக்கு எப்படி இருக்கு? கம்ஃபர்டபுளா இருக்கா? எனக்கு ஒரு வேல்யூ 2 வேல்யூ கம்பேர் பண்ணணும்னா நான் டீகோட் யூஸ் பண்ணிப்பேன். மோர் தென் இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் நான் கம்பேர் பண்ணணும். இந்த ரேஞ்ச் ஆஃப் டேட்டா கம்பேர் பண்ணணும், நான் கேஸ் எழுதிப்பேன். இப்போ இது செட் ஆகுறது வந்து கேஸ் வந்து நான் எழுதுறதுக்கு நான் வெறும் அந்த ஜெண்டர் காலம் வச்சு எழுதுறேன்னா, அப்போ அது கேஸ் எனக்கு ஈஸியா இருக்கும். கரெக்ட்? சாரி, டீகோட் எனக்கு ஈஸியா இருக்குமா? எஸ் ப்ரோ. அந்த மாதிரி காலம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? செக்ரிகேட் பண்ணுவோம். இந்த மாதிரி சினாரியோக்கு இது யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு நம்ம அப்படி யூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுதான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது எல்லாருக்கும் கிளியரா? எஸ் ப்ரோ. ஓகே. இதோட நம்ம என்ன பண்றோம்? சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே. இதுக்கு அடுத்து இருக்க வேண்டியது என்னது அப்படின்னா சூடோ காலம். ஸோ விச் இஸ் சூடோ காலம் அப்படின்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியுமா? ஸோ சூடோ காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு காலம் இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு டேபிள்ல காலம் இருக்கும் ஆனா அந்த காலமே நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த மாதிரி இருக்கிற காலம்ஸ் என்னென்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ பார்க்க போறோம். ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா ரோ ஐடி இருக்கு, ரோ நம் இருக்கு, ஓகேவா? அண்ட் லெவல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, சிஸ் டேட் இருக்கு, சிஸ் டைம் ஸ்டாம்ப் இருக்கு.
அண்ட் தென் லெவல் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் சொல்லிட்டேனா. ஓகே, தென் நமக்கு சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ஒரு காலம் இருக்கு. இது எல்லாமே சூடோ காலம்ல வரும். ஓகேவா? இப்போ இந்த சிஸ்டேட் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணுன்னு பார்ப்போம். இந்த சிஸ்டேட் நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? சிஸ்டேட் கொடுத்தா எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்? என்னோட சிஸ்டம் டேட் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணுமா? அதுதான் சிஸ்டேட். அப்போ சிஸ் டைம் ஸ்டாம்ப்ங்கிறது எனக்கு என்ன பண்ணும்? என்ன ரிட்டர்ன் பண்ணுது? என்னோட டேவை ரிட்டர்ன் பண்ணுது, ஹவர்ஸ் மினிட் செகண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது, மில்லி செகண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது, என்னோட டைம் ஜோன் முதற்கொண்டு என்ன பண்ணுது? ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ டேட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அது சிஸ்டேட்டா ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? டிடிஎம்எம்ஒய்ல ரிட்டர்ன் பண்ணும். பட் டைம் ஸ்டாம்ப்ங்கிறது நம்மளோட ஹவர்ஸ் மினிட் செகண்ட்ஸ் இல்லாம என்ன டைம் ஜோன்ல இருக்கோம் அப்படிங்கிறது முதற்கொண்டு நமக்கு என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் லெவல் கிளாஸ் இருக்கு. இந்த லெவல் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கனெக்ட் பைங்கிற கீவேர்ட் கண்டிப்பா மேண்டேட்டரி. வித்தவுட் கனெக்ட் பை லெவல் கிளாஸ் ஒன்று ஒர்க். ஓகேவா? அப்போ கனெக்ட் பை நம்ம லெவல் கிளாஸ் யூஸ் பண்ணா கனெக்ட் பை கண்டிப்பா மேண்டேட்டரி. அது கொடுக்காம நம்மளால கொடுக்க முடியாது, கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? கொடுக்காம நம்மளால என்ன பண்ண முடியாது? எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இட் வில் ஜென்ரேட் தி next serial number but based on condition. என்னால் கண்டிஷன் வச்சு நான் என்ன பண்ண முடியும்? லெவல் கிளாஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ 1 to 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? லெவல் கிளாஸ் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா? டூஎல்லேருந்து கொடுக்க போகிறேன். ஸோ செலக்ட் லெவல் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இதை ரன் பண்ணுறேன், எனக்கு ரன் ஆகாது. எனக்கு என்ன காட்டுது கீழே? கனெக்ட் பை ரெக்கார்ட். கனெக்ட் பை கிளாஸ் இஸ் ரெக்யர்ட் அப்படின்னு காட்டுதா? அப்போ கனெக்ட் பை அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும்? மேண்டேட்டரியா கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா லெவல் கிளாஸ் ஒர்க் ஆகாது. அப்போ கனெக்ட் பை கொடுத்து தான் நான் என்ன பண்ண போறேன்? லெவல்ல எடுக்க போறேன். அப்போ கனெக்ட் பை அப்படிங்கிறது வரணும். லெவல் ஃப்ரம் டேபிள் கண்டிஷன் இங்கே தான் கொடுக்க போறேன். கனெக்ட் பை எதை வச்சு கனெக்ட் பண்ணணும்னு சொல்றேன்? லெவலில் வச்சு கனெக்ட் பண்ண சொல்றேன். இப்போ லெவலோட வேல்யூ என்னன்னு சொன்னேன்? லெஸ் தென் ஈக்குவல் 10ன்னு சொல்றேன். இப்போ இந்த கனெக்ட் பை வேல்யூ என்ன பண்ணுதுன்னு பாருங்க. 10 வரைக்கும் எனக்கு ஜென்ரேட் பண்ணுதா? அப்போ இந்த இடத்துல 100 200 கொடுத்தா எனக்கு என்ன பண்ணும்? 100 வரைக்கும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு வேல்யூ கண்டிஷன் வச்சுன்னு எடுத்துக்கினா அந்த கண்டிஷன் லாஜிக் வரைக்கும் எனக்கு என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஜென்ரேட் பண்ணுதா? நெக்ஸ்ட் வேல்யூவா? இது மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது? லெவல். ஸோ அண்ட் பேஸ்டான எனக்கு கனெக்ட் பைல கொடுக்க போகிற கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணணும். கண்டிஷன் இல்லாமல் கொடுத்தனா அது ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நான் ஒரு 5 டேஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்? சிஸ் டேட்டை வச்சுருப்பேன். கரெக்டாக இந்த சிஸ் டேட்டோட நான் என்ன பண்ண போகிறேன்? கனெக்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் 5 டேஸ் நான் என்ன பண்ண போகிறேன்? கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எதை வச்சு கனெக்ட் பண்ணணும்? சிஸ் டேட். ஸோ லெவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்? சிஸ்டேட் 10 கொடுக்குறோம். இப்போ நெக்ஸ்ட் 5 டேஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா 5 நாள் அப்படின்னு சொல்ல போகிறேன். அப்போ சிஸ் டேட் ப்ளஸ் நான் என்ன பண்ண போகிறேன்? லெவல் கிளாஸை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் 5 நாள் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுதா? சிஸ்டம் டேட் எனக்கு என்ன பண்ணும்? நீங்கள் டேட் என்னவோ அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக? எஸ். இப்போ நெக்ஸ்ட் டேட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டாக? அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்? லெவல் யூஸ் பண்ணுறேன். ஸோ லெவல் ப்ளஸ் சிஸ் டேட் கொடுத்தா என்ன நடக்குது?
நெக்ஸ்ட் டேட்டே நான் இங்க பிரிண்ட் பண்றேன். எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணுது? நெக்ஸ்ட் 5 நாள்ல பிரிண்ட் பண்ணுதா? இந்த மாரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் 20 நாள்ல எப்படி பிரிண்ட் பண்றது? நெக்ஸ்ட் 25 நாள்ல எப்படி பிரிண்ட் பண்றதுன்னா, நம்ம லெவல் கிளாஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். என்ன அப்டின்னா, எய்மோர் அப்படின்னு நான் இப்படி குடுப்பேன். ஓகேவா? இப்படி குடுக்குற டேட்டா எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்னா, ஏ தனியா, ஐ தனியா, எம் தனியா, ஓ தனியா, ஆர் தனியா, இ தனியான்னு இப்படி பிரிண்ட் ஆகும். விச் இஸ் எனக்கு இது ஒரு காலம் வேல்யூ, இது ஒரு செகண்ட், இது செகண்ட். விச் இஸ் ரோ. ஏ ஃபர்ஸ்ட் ரோ, ஐ செகண்ட் ரோ, எம் தேர்ட் ரோ, சாரி ஓ வந்து ஃபோர்த் ரோ, ஆர் வந்து ஃபிஃப்த் ரோ, இ வந்து சிக்ஸ்த் ரோ அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அது எப்படிங்கிறத பாருங்க. இதுக்கு யூஸ் பண்ற கீவேர்ட் என்னன்னா, சப்ஸ்ட்ரிங் போட்டு தான் யூஸ் பண்ணணும். அந்த சப்ஸ்ட்ரிங் போட்டு எப்படி இத எடுக்குறது அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ரோ ஐடியா பார்க்க போறோம். ரோ ஐடி அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, இட் வில் பி எப்போ ஜெனரேட் ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு டேபிள் ஜெனரேட் பண்றீங்க அப்படின்னா, இந்த ரோ ஐடி ஜெனரேட் ஆயிடும். இது எதுக்காக அப்படின்னா, இட் வில் ஹெல்ப் அஸ் டு ஐடென்டிஃபை த யூனிக் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? நம்ம ஒன்னோட ஒரு லாஜிக் படிக்கிறோம்னா, இது வந்து இதுக்கு மட்டும் படிக்க மாட்டோம். இதோட இன்னொரு நெக்ஸ்ட் பார்க்க போற கிளாஸஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், இது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ இது ஒரு ஃபங்ஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு ஃபங்ஷனையும் இன்னொரு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? அது எப்படி டிரைவ் பண்றதுன்னு தான் பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்லனா நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து இதுல அப்ளை பண்ணா என்ன பண்ணும்? இந்த ஃபங்ஷன் அப்ளை பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரியா? ஸோ ரோ ஐடி வச்சு நான் என்ன பண்றேன்? ஐடென்டிஃபை பண்றேன். ஸோ யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். அண்ட் இட் வில் இது என்ன பண்ணும் அப்படின்னா 18 டிஜிட்ஸ் ஆஃப் ஆல்ஃபா நியூமெரிக் வேல்யூஸை எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ நம்ம எம்ப்ளாய்ஸ் டேபிள் எத்தனை காலம் இருக்குன்னு சொன்னோம்? எம்ப்ளாய்ஸ் டேபிள் எத்தனை காலம் இருக்கும்? 11 காலம் இருக்கும். கரெக்ட்டா? 11. நம்ம உண்மையிலேயே 11 காலம் தான் இருக்கான்னா, கண்டிப்பா கிடையாது. இப்போ டேபிளுக்கு அலையஸ் நேம் குடுத்துருக்கோமா? ரோ ஐடியா வச்சு குடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு இந்த காலம் வந்திருக்கா? ரோ ஐடிங்கிறது எனக்கு ரிட்டர்ன் பண்ணுதா? Yes, bro. அப்போ ஆல்ஃபா நியூமெரிக் வேல்யூஸ் இது என்ன பண்ணுது? ஸ்டோர் பண்ணுது. விச் இஸ் ஏஏபின்னு வருதா? ஏஏஏ, ஏஏபி, ஏபிசி, ஏடி, ஏஇ அது இசட் வரைக்கும் வரணுமா? இசட் வரைக்கும் வந்துச்சு. ஸ்மால் கேஸ்ல வருதா? ஸ்மால் கேஸ்ல இசட் வரைக்கும் எனக்கு வரும். நெக்ஸ்ட் இசட் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ல இருந்து வரும். 0 to 1 வரும். நம்பர் ஆல்ஃபா நியூமெரிக் வருது. தென் எனக்கு என்ன இருக்கு? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு. வருதா? பிளஸ் ஸ்லாஷ்லாம் வருதா? அப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் என்னது? இந்த ரோ ஐடி. இது எதுக்காக அப்டின்னா, நீங்க எப்போ ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்றீங்களோ, அப்போ அந்த ரெக்கார்ட இது என்ன பண்ணிக்கும்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஏன்னா, இப்போ எழுதின ரெக்கார்ட திரும்பவும் நீங்க எழுதிட்டீங்க, இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இது என்ன நடக்கும்? டூப்ளிகேட்ன்னு ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ அந்த ரெக்கார்டுக்காக தான் இது என்ன பண்ணுது? யூனிக் டேட்டாவ ஸ்டோர் பண்ணுது. ஓகேவா? டூப்ளிகேட் டேட்டாவுக்கும் அதுக்கு ஒரு ரோ ஐடி வச்சு எடுக்கும். ஸோ ரோ நம்பர வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு. இதுக்கு அடுத்து இருக்கிறது என்னது? ரோ நம். அப்போ ரோ நம் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் generates the serial number from 1 to n and it always starts with 1. எனக்கு 1ல தான் ஸ்டார்ட் ஆகணும். இது எண்ட் ஆகாது. ஓகேவா? எனக்கு 1ல இருந்து இருக்கிற எல்லா நம்பருக்கும் நெக்ஸ்ட் நம்பரை ஜெனரேட் பண்ணிட்டே வரும். இப்போ பாருங்க. இங்க எழுதின அதே கொரி தான். ரோ நம் வச்சு எழுத போறேன்.
இப்போ எல்லாத்துக்கும் ரோல் நம்பர் எனக்கு 1ல இருந்து எழுதிட்டு வந்திருக்கா? இந்த ரோல் நம்பர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கா? 1ல இருந்து 107 ரெக்கார்ட்ஸ், 108 ரெக்கார்ட்ஸ்ன்னு இருக்கிறது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணியிருக்கா? எத்தனை ரெக்கார்ட் இருக்கா? எனக்கு 1, 2, 3ன்னு வருதா? பட் இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு டேட்டாவ ஆர்டர் பை பண்றீங்க அப்படின்னா, ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நேம் அசெண்டிங்கோ, டிசெண்டிங்கோ குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரோல் நம்பர் வில் கெட் ஷஃபிள்ட். ஐயோ! இது எனக்கு ஷஃபிள்ட் ஆயிடுச்சா? 122க்குன்னு எக்ஸாக்ட்டா 23 இருக்கா? 98. இப்ப எனக்கு ஆர்டரா இருக்கா அந்த டேட்டா? ரோல் நம்பர் ஹலோ? ஷஃபிள் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் இது என்னன்னு சொல்றேன், ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 1ன்னு சொல்றேன். ஸோ ரோல் நம்பர் எப்பயுமே 1ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ இது ஷஃபிள் நம்ம ஆர்டர் வைஸ் குடுத்துட்டோம்னா ஷஃபிள் ஆயிரும். அப்படி நமக்கு வரக்கூடாது. ஓகேவா? அப்போ ரோல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, அப்ப நான் வேர் கிளாஸ்ல எழுதும்பொழுது எனக்கு எப்படிலாம் கிரியேட் ஆகும் அப்படின்னா, வேர் கண்டிஷன் எழுதுறேன். ரோல் நம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100. சரி 3ன்னு மட்டும் போறேன். விச் இஸ் எனக்கு 3 ரெக்கார்டு எது இருக்கோ அதை மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். டேபிள் லெவலில் நான் எந்த ரோ வச்சு எடுக்கணும் அந்த ரோவுக்கு. ஓகேவா? இப்போ ஆர்டர் பை எம்ப்ளாய் ஐடி அசெண்டிங் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்டு என்ன இருக்குது எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். வருதா? அப்போ டிசெண்டிங் கொடுத்தா என்ன பண்ணும்? கடைசி 3 ரெக்கார்டுக்கு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இதுதான் ரோ ஐடி, ரோ நம். இது எல்லாருக்கும் கிளியரா? இந்த சீக்வன்ஸ் வந்து இப்போ பார்க்க வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேவா? இந்த சீக்வன்ஸுங்கிறது என்ன பண்ணால் நெக்ஸ்ட் நம்பரை ஜென்ரேட் பண்ண போகுது, ஆட்டோ ஜென்ரேட் பண்ண போகுது. ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எப்போ டேபிள் நம்ம இன்சர்ட் பண்ணுவோமோ அப்போ நமக்கு அது புரியும். சரியா? டேபிளில் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். நான் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு பார்க்க வேணாம், ஃப்ரீயாக விடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னது? சூடோ காலம். ஓகேவா? அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ நம்ம நாளைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா, நாளைக்கு டேபிள் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ சாட்டர்டே இந்த வீக் கிளாஸ் இருக்காது. நான் ஊருக்கு போகிறேன். ஸோ சாட்டர்டே இந்த வீக் இருக்காது. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. இந்த நோட்ஸ் நான் அப்புறமா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். ஓகே ப்ரோ. Thank you. லாஸ்ட் கிளாஸ் நோட்ஸும் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. ஓகே, நான் அனுப்பிச்சு விட்றேன். என்ன பாச்சு? 5 ரூபா தெரியா? 5 ரூபாயா? ஏன் 5 ரூபா? பஸ்ல இருக்கு. அது வச்சு